வெந்தயம் என்ன பண்ணுன்னா உடல் உறுப்புகளில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். வயிறு முதல் கொண்டு எல்லா உறுப்பையும் சுத்தம் பண்ணி கழிவுகளை வெளியேற்றும் போதே அவங்களுக்கு அந்த வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். மோஷனை மலத்தை ஃப்ரீ பண்ணும். மலக்குடலை உடைச்சி அது மலத்தை ஃப்ரீ பண்ணும்போது உடல் தன்னால் இழைக்கிறதுக்கு அந்த வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வெளியே போனோடனே உடல் சுருங்கிறதுக்கு தன்மை ஏற்படும். வைக்கணும் சுடு தண்ணியில் தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி கொஞ்சம் சுருங்கின உடனே வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை குடிச்சிட்டு வரணும். குடிச்சிட்டு வந்தாலும் உடல் குண்டாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இழைக்க வரும். இந்த இடையில உணவு சாப்பிடாங்க பாருங்க, ஸ்நாக்ஸு அதெல்லாம் கட் பண்ணிடணும். டீ காப்பியே கூடுமான வரையில் கட் பண்ணால் நல்லது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நம்முடைய அருகில் 2 பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் இருக்காங்க. வெயிட் லாஸ்க்கு ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதன் மூலிகைகள் என்னென்ன, இது எப்படியெல்லாம் சாப்பிடணுன்றதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி நான் முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் சார். ஐயா, நீங்கள் 2 பேருமே நல்ல மூலிகைகள் தெரிஞ்சிருக்கீங்க. அதுவும் நீங்கள் சொல்கிற மூலிகைகள்லாம் என்ன ஏதுன்னு கேட்காம சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷன். அவரும் ரொம்ப அற்புதமான மனிதர். என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, வெயிட் லாஸ்க்கு இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா இல்லையா? ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகிறாங்க, ஃபேலோ டயட் எடுக்கிறாங்க, வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, இல்லை காய்கள் மட்டுமே அதாவது அந்த காய்கறிகளான உணவுகள், நீர்ச்சத்து உணவுகள் மட்டுமே, அந்த காய்கறி வெஜிடபிள் மட்டுமே சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பழங்கள் மட்டுமே சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்றாங்க. சரி, ஏதோ ஒரு வகையில் சரிங்களா அந்த உடலை குறைக்கிறதுக்கு அவங்க படாத பாடுகள் படுறாங்க. இன்றைக்கி நிறைய நவீன மருத்துவம் வந்துடுச்சு. இப்போ என்னுடைய கேள்வி, சித்த மருத்துவத்தில் இதுக்கான தீர்வு இருக்கா இல்லையா? அப்படி இருந்தால் அது என்ன மாதிரியான மருந்துகள்? அதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ரொம்ப வெயிட் போட்டுருதுன்னா பல காரணங்கள் உண்டு. நடை கம்மியாகி போச்சு. இப்போது எல்லாம் வண்டி வாகனங்கள், எங்கே போனாலும் ஸ்கூட்டி அது இதுன்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, நடை போச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் பண்ணுறதில்ல. 2 அடுத்து வேலை நேரத்துக்கு சரியாக தூங்குறது கிடையாது, மாற்றி தூங்குறது. இப்போ 10 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வந்தோன்னாக்கா 12 மணி வரையும் வேலை செஞ்சு அந்த தூக்கம் போயிடுது. 2 அடுத்து நிறைய உழைப்பு கம்மியாக கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு மற்ற நேரத்தில் உறங்குறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உணவு முறை, நிறைய ஆயில் சேர்ந்த உணவு, நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவு மாதிரி துரித உணவுகள், இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த உணவு முறைகள் அவங்களுக்கு மாறுபட்டு போச்சு. பழைய உணவு முறையில் எல்லாம் துரித உணவு, நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது, உடல் உழைப்பு கம்மியாகுவது, சரியான நேரத்துக்கு தூங்குறதில்ல, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. இது போன்ற பல காரணங்கள் உண்டு. மெயினாக இதில் வாக்கிங், நடை தான் முக்கியமானது. நடை ரொம்ப கம்மியாகி போச்சு, நேரம் நடக்கிறதில்ல. அதனால் உடல் அது ஆட்டோமேட்டிக்காக குண்டாகிப்போம். அதை எப்படி இலக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மூலிகையை வச்சு நம்ம இலக்கி வைக்கலாம். 5 மூலிகை இருக்குது, பஞ்ச மூலிகைன்னு சொல்லக்கூடிய 5 மூலிகை இருக்குது. இதை வச்சு நம்ம இலக்கி வைக்கலாம். இதற்கு பாருங்கள், கருஞ்சீரகம். சரி, சொல்லுங்கள் இதை பற்றி. இதில் பார்த்தீங்கன்னா உடல் இழைக்கக்கூடிய வேதிப்பொருள் அதில் இருக்குது. இதில் ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயில் போயிட்டு உடலில் இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும். மெயினாக உடலில் எங்கே கொழுப்பு சேர்ந்தாலும் கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. இப்போ உடல் குண்டாகிறதுக்கு கொழுப்பு ஒரு பக்கம், நீர் ஒரு பக்கம், இந்த மாதிரி பல இது இருக்கும். புரோட்டீன் ஒரு பக்கம், இதெல்லாம் இருக்குல்ல. கொழுப்பு கரைச்சி வெளியேற்றும் அது கருஞ்சீரகம். அடுத்தது வெந்தயம் சொல்லுங்க ஐயா. வெந்தயம் என்ன பண்ணுன்னா உடல் உறுப்புகளில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். வயிறு முதல் கொண்டு எல்லா உறுப்பையும் சுத்தம் பண்ணி கழிவுகளை வெளியேற்றும் போதே அவங்களுக்கு அந்த வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஆற்றலை அது கொடுக்கும், நல்ல ஜீரண சக்தி உண்டாக்கும். அடுத்தது நீர்மூலி விதை சொல்லுங்க ஐயா. நீர்மூலி விதை, அது பேரே நீர்மூலின்னு இருக்குது பாருங்க. நீரை சுருக்கிடும். சில பேர் வெறும் நீர்னாலே குண்டாயிருவாங்க. பெண்கள் உடம்புல ரத்தம் இருக்காது, நீர் அதிகமாகிட்டு மாதவிடாய் அவங்களுக்கு சரியாக போகாதனாலேயே குண்டாயிருவாங்க.
அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த நீரை மட்டும் வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த நீர்மூழ்கி விதைக்கு உண்டு. இது வந்து நத்தைச்சூரி. நத்தைச்சூரி சொல்லுங்க ஐயா. இந்த நத்தைச்சூரி வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து இருக்கக்கூடியது தசைகளை ரொம்ப லூஸாக ஆடுது பாருங்க தசை, அந்த தசையை வந்து இருக்கக்கூடியது. பெரும்பாலும் கனமாக இருக்கும் சதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஊழ சதைகளை சரி பண்ணும். தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கும். ஆமாம், குறைச்சி அதை வந்து இருக்கும், சதையை இறுக்கி நல்லா ஃபிட்னஸாக வைக்கும். அந்த ஆற்றல் இது நத்தைச்சூரி விதைக்கும். ஓகேங்கய்யா. இது என்னங்கய்யா? கடுக்கா. சொல்லுங்கய்யா. இப்போ இந்த கடுக்கா பொடியை நம்ம இதில் சேர்க்குறோம். கடுக்கா பொடியில் வந்து கடுக்காவுக்கு என்ன தன்மை இருக்குன்னா மோஷனை மலத்தை ஃப்ரீ பண்ணும். மலக்குடலை வந்து உடச்சி அது மலத்தை ஃப்ரீ பண்ணும்பொழுது உடல் தன்னால் இழைக்கிறதுக்கு அந்த வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வெளியே போனோடனே உடல் சுருங்கிறதுக்கு தன்மை ஏற்படும். அந்த வேலையை வந்து கடுக்கா செய்யும். மலம் இழக்கும்போது ஃப்ரீயாக மோஷன் ஏன்னா கனமாகிறவங்க சில நேரத்தில் மலச்சிக்கல் இருக்கும், வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த வயிறை தொப்பையை கரைக்கும். இந்த மூலிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுலேருந்து எப்படி மருந்து செய்யலாம் அப்படின்றத நான் கிட்ட கேட்க போகிறேன். இப்போ ஒரு 5 மூலிகை சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். சரி, இதில் எந்தெந்த அளவில் எடுக்கணும், எப்படி சேர்த்தணும், இல்லை எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்டா பின்னாடியா, இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகள் இருக்கணும்னு சொல்லுங்கள். ஆமாம் சார். இது வந்துட்டு 5மே சரி சமம் தான். 5ல் பெரிய மருந்து பார்த்தீங்கன்னாக்கா கருஞ்சீரகம் வச்சுருக்கீங்க. மரணத்தை தவிர மீது எல்லா நோயும் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. உண்மைதான். எனக்கு ஒரு கேள்வி மக்கள் சார்பாக கேட்குறேன். கருஞ்சீரகத்தை பற்றி ஒரு வீடியோ நம்ம போடலாம், அது அப்போ கேட்குறேன். இப்போதைக்கு இந்த மூலிகைகளை பற்றி அளவு சொல்லுங்கள். எல்லாமே சம எடை. அதாவது இது கருஞ்சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், கடுக்கா பொடி 100 கிராம், நீர்முள்ளி விதை 100 கிராம், நத்தைச்சூரி விதை 100 கிராம். இது அனைத்தையும் வாங்கி சுத்தம் செய்து கல் மண் தூசி எல்லாம் எடுத்துட்டு இந்த கடுக்காயை மட்டும் உடைச்சி இந்த மேல் தோலை மட்டும் தான் எடுத்துக்கணும், கொட்டையை போட்டுடணும். சரி, அந்த தோலை தான் எடை போட்டு எடுத்துக்கணும். 100 கிராம் எடுத்துக்கிட்டு எல்லாமே 100. சரி, அப்போ 500 கிராம் வரும். 500 கிராம் வரும். சரி, எல்லாத்தையும் பவுடர் ஆக்கிக்கணும். பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு இதை வந்து சுடு தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வைக்கணும். சுடு தண்ணியில் தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி கொஞ்சம் சுருங்கின உடனே வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை குடிச்சிட்டு வரணும். குடிச்சிட்டு வந்தாலும் உடல் குண்டாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இழைக்க வரும். அவங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போவோம், நல்லா யூரின் போவோம், கை கால் சோர்வெல்லாம் குறையும். தைராய்டுனால குண்டாகிறவங்க கூட இதில் கட்டுப்படும். அப்படி உடலில் இருக்கிற இந்த நீர்மூழ்கி வந்து உடலில் இருக்கிற நீரெல்லாம் வெளியேற்றும். எல்லாமே வந்து இது பண்ணும்போது 4 வழி 4 பக்கம் பண்ணும்போது ஒன்று கரைஞ்சிருக்கும், கொழுப்பு கரைக்கும். அப்போ உடல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு ஆரம்பிக்கும். அடுத்து அவங்க உணவு முறை வந்து ஆயில் ஐட்டம் நிறைய கம்மி பண்ணிக்கணும். நான்வெஜ்ஜில் இந்த கருவாடு, இந்த பீஃபு, சிக்கனு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரையில் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங், ஜாக்கிங், ஒரு ஸ்கிப்பிங், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களால முடிஞ்சதை ஒரு சைக்கிளு எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு வரணும். செய்யும்போது இதை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு இழைக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடையில உணவு சாப்பிடாங்க பாரு, ஸ்நாக்ஸு, அதெல்லாம் கட் பண்ணிடணும். டீ காப்பியே கூடுமான வரையில் கட் பண்ணால் நல்லது. அதுக்கு பதில் வெறும் இஞ்சியை நசுக்கி போட்டு வெல்லம் போட்டு இஞ்சி டீ குடிக்கலாம். டீ காப்பி கட் பண்ணிக்கணும். இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்க உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழைக்கும். மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கிலோ இழைச்சிருவாங்க. திருப்பி இழைச்ச உடல் கெயின் ஆகுமா? ஆகாது. அதான் இது வந்து அப்போ கண்டினியூ பண்ணணும். அவங்க ரொம்ப ஒரு 100 கிலோ இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க குறைஞ்சது ஒரு 4 மாதம் எடுக்கணும். 4 மாதம் 5 மாதம் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மருந்தை விட்டுட்டு அவங்க ஏதாவது ஒரு எக்ஸசைஸு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். உணவில் ஒரு ஒழுக்கம். உணவில் வந்து ஒரு கரெக்டான வேலைக்கு சாப்பிட்ணும், கரெக்டான உணவு, ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். பழங்கள், கீரைகள் நிறைய சேர்த்துக்கணும். அவ்வளோ. ஓகே, சூப்பர். ஏன் நண்பர்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அற்புதமாக ரேசர் சொல்லியிருக்காரு, எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. இந்த கஷாயம் சொல்லும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி அவர் எவ்வளோ அளவுன்னு சொன்னார்ல, அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டுங்களா? 3 டம்ளர் தண்ணி வச்சு 1 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளராக சுண்ட வச்சு அந்த 1 டம்ளர் கஷாயம் குடிக்கலாம்.
கால் ஒரு டம்ளர் சாயந்தரம் ஒரு டம்ளர் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடிங்க. இது ஓகே தானே? ஓகே. இப்படி புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். இல்லை, அது கரெக்டு தான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கூடுதலானாலும் கம்மியானாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற முறையில் எல்லாம் சாப்பிடக்கூடிய உணவு தான். அதனால கொஞ்சம் கூடுதலானாலும் பெரிய ஸ்பூன்னா அரை ஸ்பூன், ரொம்ப சின்ன ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கீங்கய்யா. கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரியான மருந்துகள் வேணும்னா அருகில் சித்தா டாக்டர் இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில், அந்த தாலுக்காவில் கண்டிப்பாக டாக்டர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு உடல் எடைக்கான மருந்துகள் எடுத்து தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா பாரம்பரிய சித்த வைத்தியர்கிட்ட கண்டிப்பாக இதுக்கான மருந்துகள் இருக்கும். இல்லைனா சித்தா கிளினிக்கில் இது மாதிரியான மூலிகைகள் சுத்தி பண்ணி செஞ்சது இருக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.